யாருடைய தூண்டலின் பேரிலோ தளபதி பெயரை கட்சியின் பெயரையும் கெடுப்பதற்காக பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துகின்றனர். குற்றச்சாட்டுக்கு உள்ளான மயிலாடுதுறை மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் தனலட்சுமி பேட்டியளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மகளிர் அணி மாவட்ட இணை அமைப்பாளர் சசிகலா மற்றும் ஜான்சிராணி ஆகியோர் தவேக தலைவர் விஜய் நியமனம் செய்த பொறுப்பாளர்கள் பட்டியலில் இருந்து 7 பேரை நீக்கி போலியாக பட்டியல் தயார் செய்துள்ளதாக குற்றம் சாட்டி சனிக்கிழமை பேட்டியளித்த நிலையில் அதற்கு மயிலாடுதுறை மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் தனலட்சுமி மறுப்பு தெரிவித்து யாருடைய தூண்டுதலின் பேரில் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக பொய்யான குற்றச்சாட்டை கூறுவதாக தெரிவித்தார். மேலும் தனலட்சுமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், மயிலாடுதுறை மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் தளபதி அறிவித்ததில் 7 பேரை நீக்கிவிட்டதாக ஃபேக் நியூஸ் கொடுத்துள்ளனர். 7 பேர் அறிவித்தவர்கள் பொறுப்பில்தான் உள்ளனர். அவர்களை எடுப்பதற்கு எனக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. தளபதிக்கு மட்டும்தான் அதிகாரம் உள்ளது. தளபதி பெயரையும் கட்சியின் பெயரையும் கெடுப்பதற்காக யாருடைய தூண்டுதலின் பேரில் குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். யாரிடமும் பணத்தை பெற்றுக்கொண்டு பொறுப்பு போடவில்லை. பணம் வாங்குவது தளபதிக்கு பிடிக்காது. எங்கள் மாவட்ட செயலாளருக்கும் பிடிக்காது. பெண்கள் கட்சி பணிக்கு வருவது பெரியதாக உள்ள நிலையில் எப்படி நாங்கள் பணம் வாங்குவோம்? இது பொய்யான குற்றச்சாட்டு. ஒன்றியத்திலும் நகரில் உள்ள மகளிர் அணியினர் எனக்கு வாழ்த்து தெரிவித்து விளம்பர பதாகை வைத்துள்ளனர். என்னுடைய பெயரையும் எங்கள் மாவட்ட செயலாளர் பெயரையும் கெடுப்பதற்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கின்றனர். 7 பேரையும் பொறுப்பிலிருந்து எடுத்ததாக பேட்டி கொடுத்தனர். ஆனால் யாரையும் பொறுப்பிலிருந்து எடுக்கவில்லை. அவர்கள் பொறுப்பில்தான் உள்ளனர். தலைவர் அறிவித்த அனைவரும் பொறுப்பில்தான் உள்ளனர். பொறுப்பிலிருந்து எடுப்பதற்கோ பொறுப்பாளர்களை நியமிப்பதற்கோ தளபதிக்கு மட்டும்தான் உரிமை உள்ளது. எங்களின் பொதுச் செயலாளரிடம் இந்த 11 பேரையும் நியமித்திட நானே நேரில் சென்று கொடுத்துள்ளேன். பின்னர் நான் எவ்வாறு அவர்களை பொறுப்பிலிருந்து எடுப்பேன்? யாருடைய தூண்டுதலின் பேரிலோ என் மீதும் எங்கள் மாவட்ட செயலாளர் மீதும் பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி பழி வாங்குவதற்காக செய்கின்றனர். ஜான்சிராணி என்பவர் எந்தவித ஒரு கூட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை. சசிகலா சொல்ல ஜான்சிராணி பேசுகிறார். கட்சி பெயரை கெடுப்பதற்காக இவ்வாறு கூறுகின்றனர். எங்கள் தளபதிக்காக எதையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றார். மாவட்ட பேர்லயும் இதுக்கானது நாங்க கிடையாது. இது எங்க மேல குற்றச்சாட்டு பண்ணி எங்க மேல பழி வாங்குறதுக்காக இது யாரோட தூண்டுதல் அவங்க பண்றாங்கன்னு தெரியாது. இந்த ஜான்சிராணின்றவங்க எந்த ஒரு மீட்டிங்குமே இதுவரையும் அவங்க வரவே இல்லை. எந்த ஒரு மீட்டிங்குமே இதுவரையும் அட்டன் பண்ணவே இல்லை. இவங்க சசிகலா சொல்ல அவங்க பேசுறாங்க. நானே ஒரு அமைப்பாளரா இருக்கிறேன். அவங்கள துணை அமைப்பாளரா போட்டிருக்கேன். ஒரு மீட்டிங்ல கூட அவங்களை இதுவரையும் நான் பார்த்தது கிடையாது. அவங்க எப்படி இந்த மாதிரி குற்றச்சாட்டு பண்றாங்க? இவங்களோட தூண்டுதல்ல தான் அவங்க பேசுறாங்க. அந்த வீடியோல பார்த்தாலே நல்லாவே தெரியுது. அவங்க இவங்க சொல்ல அவங்க பேசுறாங்க. பொய்யான நியூஸ் சொல்றாங்க சார். 11 பேர் தளபதி அறிவிச்சது. 11 பேர் அப்படியேதான் இருக்கிறாங்க. நாங்க யாரையும் பொறுப்புல இருந்து எடுக்கல. அதை நாங்க எடுக்கவே இல்லை சார். 7 பேருமே தொடர்றாங்க இருக்காங்க. 10 பேர் அறிவிச்சதுல என் பொறுப்பாளர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. மகளிர் எந்த ஒரு பணமோ எதுவும் வாங்கிட்டுலாம் சபிதா பேகம் சார். பொறுப்புங்கிறது அவங்கவுங்க விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்டதுதான். கோடி கோடியா சம்பாதிச்ச தலைவரே எங்களுக்காக வரப்ப நாங்க ஏன் பணத்தை கொடுத்து பொறுப்பு வாங்கிக்கணும்? அவருக்காக நாங்க எந்த நேரமும் நிற்போம். எங்க கட்சி பேரை கெடுக்கிறதுக்காக அவங்க இல்லாததெல்லாம் பண்றாங்க. எங்க மாவட்ட செயலாளர் மேல குற்றச்சாட்டு வைக்கணும். நீ அவங்க தேவையில்லாத வன்மைலாம் பண்றாங்க. கட்சி பேரை எங்க தமிழக வெற்றி எதுக்காகவும் எங்க தளபதிக்காக நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அவங்க என்ன இது பண்ணாலும் நாங்க இருந்து அதை ஹேண்டில் பண்ணுவோம். எங்களால முடியும். எங்க கட்சி பேரை கெடுக்கிறதுக்காக அவங்க பண்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.